அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சந்திப்பிழை பத்தி தான் பார்க்க போறோம். சந்திப்பிழைலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி கேட்ட கேள்விகள்ல பார்த்தீங்கன்னா வந்து கம்மியா தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதோடைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, "சந்திப்பிழையற்ற தொடர் எது? எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. அழகிய கலைகளைப் பற்றி அறிந்தோம். மூங்கிலைக் கொண்டு பலவகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. பாய் என்பது படுக்க பயன்படுவது." இதுல பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை சிற்பங்கள், இந்த அழகிய கலைகள், ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சந்திப்பிழை குடுக்கல. சரிங்களா? அதனால வந்து மூங்கிலைக் கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. சந்திப்பிழையற்ற தொடர். கைவினை கலைகளுள் ஒன்றைக் கற்றுக்கொள்வேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கைவினை கலைகளுள் ஒன்றைக் கற்றுக்கொள்வேன். இந்த மாரி ஒரே லைன் குடுத்துட்டு, அந்த லைன்ல வந்து எங்கெங்கலாம் இக்கு வரும், எங்கெங்க இக்கு வராது, ஸோ எந்த இடத்துல வந்து அந்த சந்தி போடலாம், போடக்கூடாது அப்படின்றத பத்தி தான் நெறைய கேள்விகள் வரும். இத பார்த்தீங்கன்னா, கைவினை கலைகளுள் நை, இக்கு கலைகளுள் ஒன்றை ஐ, இக்கு கற்று சரிங்களா? கற்று இக்கு கொள்வேன். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. கண்காணிப்பு சரிங்களா? கண்காணிப்பு இங்க இக்கு வருது பார்த்தீங்களா? கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இப்பு சரிங்களா? சோ இந்த இடத்துல இத்து வருது. இந்த திருக்குறதுக்கு முன்னாடி இத்து வருது. இங்க கண்காணிப்பு. இங்க கண் இன்னு, இக்கு சரிங்களா? 2 ஒற்று சேர்ந்து வருது பார்த்தீங்களா? நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை இச்சு பாதுகாப்பேன். இப்பு ஓகேங்களா? சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். இதுவும் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத் தருகிறது. நேரத்தை இச்சு சரிங்களா? கடைபிடிப்பேன். இப்பு வாழ்க்கை பயணமே இப்பு பாடங்களை கற்று சரிங்களா? கற்று இக்கு தருகிறது இத்து. இதில நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் வள்ளல் பாரி. 1 ரைட்டு. புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தரத் துணிந்தான் குமணவள்ளல். 4 ரைட்டு. 1, 4 ரைட்டு. ஓகேங்களா? உலக பெரும் புகழை பெற்றுத் தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான். ஆசிரியர் வருவதாக கூறிச் சென்றார். சிற்பக்கலை கூடமாகத் திகழ்கிறது. சிற்பக்கலை இக்கு, இக்கு, இத்து. ஓகேங்களா? மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். தமிழ் மக்களின் வீரத்தைச் சொல்லும் கலையாகத் திகழ்வது புலியாட்டமாகும். இத்து வருது. சொல்லுக்கு முன்னாடி இச்சு வருது. மாட்டைத் தழுவும் இத்து அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். இப்பு, இச்சு. இது சேம் நம்ம முன்னாடி பார்த்த கேள்விதான். இதுல பார்த்தீங்கன்னா, பதிகம் என்பது 10 பாடல்களைக் கொண்டது. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். தமிழ் மக்களின் வீரத்தைச் சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். ஸோ இவ்வளோதான் வந்து சந்திப்பிழைக்கான ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதோட கொஸ்டின்ஸ்லாம் கம்மியா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இனிமே வரப்போறதுல ரொம்ப அதிகமா கேட்பாங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு இந்த வீடியோ ஒரு முறை பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரீவியஸ்ல இப்படிலாம் கேட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அத வச்சுட்டு நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சுட்டு, தென் வந்து நீங்க மத்த கொஸ்டின்ஸ பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஓகே ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி. தேங்க் யூ.